ஓகே கைஸ். இந்த ஒரு வீடியோல வந்து ட்ரேடிங் மென்டார்ஷிப் ஸ்கேமோட பார்ட் 2வா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோல வந்து அது என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஒரு 30 நிமிஷத்துக்கு மேல போனனால, ஒரு சில விஷயங்கள கட் பண்ணி போட வேண்டியதாயிருச்சு. ஸோ அதனால அந்த மீதி கன்டென்ட் அப்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ரொம்ப லென்த்தா எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். பட் அது ரொம்ப லென்த்தா போயிருச்சு. ஒரு 30 நிமிஷம் பக்கம் போயிருச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ அதோட பார்ட் 2வா இது இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அதெல்லாம் கட் பண்ண வேண்டியதாயிருச்சு 30 நிமிஷத்துக்கு மேல வரவும். ஓகே. ஸோ கைஸ் ட்ரேடிங் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஸ்கேமான்னு கேட்டா, அஃப்கோர்ஸ் நெறைய பேர் இப்ப ஸ்கேம் பண்றாங்க. உண்மைய சொல்லணும் அப்புட்ன்னா, ஒரு 10ல ஒரு 2 பேர் மட்டும் தான் கரெக்ட்டா மென்டார்ஷிப் எடுக்குறாங்க. மீதி 8 பேரும் ஸ்கேம் தான். நீங்க Instagramல பார்த்தாலும் சரி, எங்க பார்த்து எதா இருந்தாலும் சரி கைஸ், இதுதான் நடக்குது. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனச்சேன். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன். ஏன்னா மறந்துட்டா போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம், இந்த கோர்ஸ் நான் எடுக்க போறேன் அப்புட்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மென்டார்ஷிப் எடுக்க போறோம்ன்னு சொல்றாங்கன்னா, ஸோ என்னென்னலாம் ஃபர்ஸ்ட்டு டீச் பண்றாங்க அப்புட்ன்னு இந்த கான்செப்ட் ஆர் டாபிக்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ் எடுக்குறாங்க அப்படிங்கிறத, அவங்களே ஃபர்ஸ்ட்டு குடுத்துருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி நாங்க என்னென்ன டாபிக் எடுக்குறோம். ஆ சொல்லுவாங்க. நாங்க ஐசிடில பேசிக் டூ அட்வான்ஸ் எடுப்போம். எஸ்எம்சில பேசிக் டூ அட்வான்ஸ் எடுப்போம். அப்படி பொதுப்படையா சொல்லாம, இந்தந்த கான்செப்ட்ல எடுப்போம்ன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. எஃப்இஜி, ஆ பிடிஆர்ஏல எஃப்இஜி, ஆர்டர் பிளாக், பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக், அடுத்து டீலிங் ரேஞ்சு, லிக்விடிட்டியில இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. அது மாரி ஃபுல் கான்செப்ட்டையும் அந்த டாபிக் வைஸ் சொல்ல வைங்க. ஓகேங்களா? ஸோ அது மாரி சொல்றப்ப தான், ஸோ இவ்ளோ சொல்றாங்களா? அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த டாபிக்ஸையோ, அத அவங்க சொல்லிக் குடுக்கிறதெல்லாம் வச்சு, நீங்க ஒரு ஏஐ கிட்ட கேட்டாலும் சரி, ஒரு ஜிபிடியோ இல்ல ஜெமினியோ ஏதோ ஒரு ஏஐ கிட்ட கேட்டா கூட அது என்ன சொல்லும் அப்டின்னா, இந்த பிரைஸ்க்கு இது வொர்த்தான்னு கேட்கும்போது அதுவே சொல்லிரும். இது வொர்த்தா இல்லையா அப்டின்னு. இல்லாட்டி நீங்களே அந்த டாபிக்ஸ் வந்து என்னென்னலாம் சர்வீஸ் குடுக்குறாங்கங்கிறத வச்சு, நீங்களே வந்து அது ஓகேவா? இல்லையா? அப்படிங்கிறத ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த பிரைஸ்க்கு அது வொர்த்தாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டாபிக்ஸ் ஓகேவா? டாபிக்ஸ டிரான்ஸ்பரன்ட்டா வெளிய சொல்லணும். பேசிக் டூ அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லாம, ஃபுல் டாபிக்ஸ் இது இதெல்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு ஃபுல்லா சொல்லிறணும். ஸோ அவங்க தான் ட்ரஸ்டபிளா இருப்பாங்க. நீங்க வேணா இப்பயும் போய் பாருங்க. இந்த Instagram, சோசியல் மீடியால எங்க வேணாலுமே கோர்ஸ் விக்கிற யாருமே டாபிக்ஸ தெளிவா சொல்ல மாட்டாங்க. பேசிக் டூ அட்வான்ஸ்டு, பேசிக் டூ அட்வான்ஸ்டு இத தான் சொல்லுவாங்க. இத மட்டும் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இத சொல்லாம என்னென்ன டாபிக் எடுக்க போறேன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அது மாரி தெளிவா போய் கேளுங்க. நீங்க வேணா போய் பாருங்க. நெறைய நான் மென்டார்ஷிப் சேர போறேன் ப்ரோ. என்ன டாபிக் எடுக்குறீங்கன்னு கேட்டா, பேசிக் டூ அட்வான்ஸ் கவர் பண்ணுவோம். பேசிக் டூ அட்வான்ஸ் கவர் பண்ணுவோம். அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாமே சுத்த பொய். ஓகேவா? ஸோ அதெல்லாம் போயிட்டு ஏமாந்துராதீங்க. ஸோ தென் இதுல வந்து வேற என்ன அப்புட்ன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆ ஓகே. ஒன்ஸ் உங்களுக்கு டாபிக் தெரிஞ்சிருச்சு அப்புட்னாலே, அவங்க இதெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்கங்கிற ஒரு ஐடியா வந்துரும். ஸோ தென் வந்து அவங்க பிஎன்எல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களோட பிஎன்எல். அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து ப்ராஃபிட்டே பண்ண மாட்டாங்க. அதாவது அவங்க ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ட்ரேடே பண்ணாம வந்து மென்டர்ஷிப் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ ஒய்? பிகாஸ் இந்த இந்த டீச்சிங் இந்த காலேஜ்ல வந்து புரொஃபசர்லாம் இருப்பாங்க. பிசினஸ் சொல்லிக் குடுப்பாங்க. பிசினஸ பத்தி புரொஃபசர்லாம் டீச் பண்ணுவாங்க. ஸோ அங்க என்ன நடக்கும் அப்புட்ன்னா, அவங்க ஆனா பிசினஸ பத்தி நல்லா டீச் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிசினஸ் பண்ண தெரியாது. ஓகேங்களா? ஆனா அத காலேஜ வச்சு மேனேஜ் பண்ணி ஃபவுண்டரா அந்த காலேஜ உருவாக்கி வச்சு எல்லாத்துக்கும் சம்பளம் குடுத்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு பிசினஸ் நல்லா பண்ண தெரியும். ஆனா அவரு டீச் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாரு. ஸோ இதே கத தான் இங்கேயும். அ இங்க வந்து ட்ரேட் பண்ண தெரியும். ட்ரேடிங்ன்னா என்னன்னு தெரியும். ஆனா ட்ரேட் பண்ணாம மார்க்கெட்ல ரியலா ட்ரேட் பண்ணாம வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் லைக் அந்த காலேஜ்ல இருக்க புரொஃபசர் ஆட்டம். எல்லாம் தெரியும். ஆனா செய்ய மாட்டாங்க. ஏதோ தெரியும். ஆனா அதுல செஞ்சா ரிஸ்க் மாட்டிக்கும் அப்படின்னு செய்ய மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வாயில வெளிய சொல்ல மட்டும் தான் அவங்கலாம் லாக்கி. செய்யறதுக்கு லாக்கி இல்ல. ஓகேவா? தென் வந்து இந்த ரியல் மென்டார்ஸ் அப்படிங்கிறவங்க ட்ரேடும் பண்ணுவாங்க. சொல்லியும் குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் பெருசா மென்டார்ஷிப்லாம் எடுத்ததில்ல. ஆ ஒரு சிலர் மென்டார்ஷிப் எடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரேர் காய்ஸ். அந்த ட்ரேடும் பண்ணிக்கிட்டு, அவங்களும் மென்டார்ஷிப்பும் எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேரான விஷயம். ஓகேவா? ஸோ அவங்கலாம் வந்து ஆ எடுப்பாங்க. ஸோ அவங்கலாம் அவங்ககிட்ட நீங்க பிஎன்எல் தாராளமா கேட்கலாம், காட்டுவாங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா அவங்கலாம் வந்து லைக்
அந்த காலேஜோட ஃபவுண்டர் ஆட்டம். அந்த காலேஜ மேக் பண்ணிட்டு, ஸோ அந்த பிசினஸும் பண்ணிட்டு, பிசினஸ் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு மட்டும் டீச் பண்றது கேரக்டர் அவங்கலாம். ஸோ அவங்கலாம் கேட்டீங்கன்னா, பிஎன்எல்லாம் காட்டுவாங்க. ஓகேவா? தென் 3வது வந்து என்ன அப்புட்ன்னா, ஆ ப்ரீவியஸ் பேட்ச் ஸோ அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி ப்ராஃபிட் பண்றாங்க, அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். எதனால இத சொல்றேன் அப்புட்ன்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறது எதனால சொல்றேன் அப்புட்ன்னா, அவங்க ப்ரீவியஸ் பேட்ச் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லைக் ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களும் ப்ராஃபிட் எடுப்பாங்கல்ல. ஸோ இப்ப இவரு வந்து டீச் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மென்டார்ஷிப் ஒரு டீச் பண்றாங்க அப்படின்னா, ஸோ தென் அந்த மென்டார்ஷிப்க்கு அப்புறம் அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பண்ணணும்ல. டெஃபினெட்லி ப்ராஃபிட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, ஸோ இவங்க தான் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் கைட் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில், அவங்களோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மா ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸோட ரிசல்ட் என்ன? ஸ்டூடண்ட்ஸோட ரிவ்யூ, லைக் ஸ்டூடண்ட்ஸ்ட்டயே கேட்க முடிஞ்சது அப்படின்னா கேட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு பெட்டர் ஆப்ஷன். 4வது வந்து சப்போர்ட். சப்போர்ட் எப்படி இருக்கு? டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்களா? அப்படிங்கிறத நீங்க தெளிவா கேட்டே ஆகணும். ஸோ அந்த மென்டார்ஷிப் ஸ்கேம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நான் எல்லாம் சொல்லியிருந்தேன்னா, சப்போர்ட் சரியா இல்ல. டாபிக்ஸ்லாம் சரியா குடுக்கறதில்ல. பிஎன்எல் சரியா குடுக்கறதில்ல. ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ் ரிவ்யூ பார்க்கறதில்ல. இதெல்லாம் தான் மேஜர் இஷ்யூவாவே சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கங்க. 5வது வந்து முக்கியமான விஷயம் லைவ் செஷன்ஸ். ஓகேவா? இது எதனால? ஒய்? பிகாஸ் நீ என்னதான் ஒரு ட்ரேடிங் நாலேட்ஜ் எல்லாம் கெயின் பண்ணாலும், அந்த மென்டார் வந்து எப்படி அந்த லைவ் மார்க்கெட்ல அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அத நீங்க பார்க்கும்போது, அவரோட ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காட்டியும், ஓரளவுக்கு இவரு இப்படிதான் பண்றாரு, இப்படிதான் அப்ரோச் பண்ணணும், மார்க்கெட்ட இப்படிதான் அப்ரோச் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனாலவே நீங்க வந்து கன்ஃபார்மா லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஒ செகண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரோ. எனக்கு சொல்லிக் குடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டவங்களுக்கு வந்து, நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த டாபிக் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி, ஆ ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நான் என்கிட்ட கேட்டதே ஒரு 3 பேர் தான் ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ் இப்ப பண்ணிட்டுருக்காங்கலாம் சொன்னேன். ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ரிசல்ட் காட்டல. ஏன்னா ப்ரீவியஸ் பேட்ச்ல எனக்கு இல்ல. நான் ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுத்தேங்கிறனால, ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ப்ரோ சொல்லிக் குடுங்கன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அவங்க கேட்ட கேள்விகள்லாம் சப்போர்ட்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தேன். அந்த லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ் நான் புரொவைட் பண்ணியிருந்தேன். ப்ரோ லைவ் ட்ரேடிங் செஷன் வரதா இருந்தா மட்டும் நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இல்ல அப்படின்னா வேற ஏதாவது மென்டார்ஷிப் வேணா போய்க்கோங்க அப்படின்னு நான் டைரக்ட்டாவே சொல்ட்டேன். ஆ அதுக்கும் அதுக்கும் ஆன்சர் நான் தெளிவா தான் சொன்னேன். எதனால அப்புட்ன்னா, இப்ப நீங்க வந்து கத்துக்கிறீங்க. லைவ் ட்ரேடிங் செஷன் வரல அப்புட்ன்னா, நீங்க உங்களுக்கு நாலேட்ஜ் தெரியும். பட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதம் வந்து உங்களுக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு. ஓகே ப்ரோ நான் வரேன் அப்படின்னு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்குலாம் லைவ் செஷன்ஸ் எல்லாமே நடத்தினேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இத தாண்டி பெரிய விஷயம்லாம் எதுவுமே இல்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ். இத ஃபுல்லா நீங்க தெளிவா கேட்டுக்கங்க. ஓகேவா? இத தாண்டி அ போயிட்டு ஸ்கேம் ஆயிறாதீங்க. இப்ப வந்து எப்புட்லாம் எடுப்பாங்க அப்புட்ன்னா, ஜஸ்ட் ஒரு 10த் படிக்கிற ஸ்டூடண்ட், 11த் படிக்கிற ஸ்டூடண்ட்லாம் மென்டார்ஷிப் எடுப்பாங்க. ஸோ ஆக்சுவலி 18 ஏஜ் கூட ஆயிருக்காது. மென்டார்ஷிப் எடுப்பாங்க. இட்ஸ் நாட் லீகல். பட் ஏதோ ஒரு சப்போர்ட் வச்சு செஞ்சுகிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கே ஃபர்ஸ்ட்டு தெரியுமா? அப்படிங்கிறது தான் விஷயம். இருக்கும் சொல்லுவாங்க, "எனக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு." அப்படிம்பாங்க. அதெல்லாம் உண்மையாலுமே இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? Instagram பயோல வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டா மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துராது. ஓகேவா? ஸோ நான் கூட நெனச்சா போடலாம். 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். கேட்டா நான் 8 வயசுல இருந்து ட்ரேடிங் பண்றேன்னு நான் சொல்லலாம். ஓகேவா? பட் ரியாலிட்டி வேற. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் தான். ஓகேவா? அதனால தெளிவா பார்த்து போய் சேருங்க கைஸ். அவங்க பண்ணுவாங்க. நான் இவ்ளோ ப்ராஃபிட் பண்றேன், இவ்ளோ ப்ராஃபிட் பண்றேன்னு Instagramல போட்டு, ஓ! இவங்க இவ்ளோ ப்ராஃபிட் பண்றாங்க. இவங்க கிட்ட போனா நல்லா படிக்கலாம் அப்படின்னு நெனைப்பீங்க. ட்ரேட் பண்ற யாருமே அந்த என்ட்ரி பிரைஸ காட்ட மாட்டாய்ங்க. ஸோ ஒரு உண்மைய சொல்லணும் அப்புட்ன்னா, இங்க இப்ப இதான் சார்ட்ன்னு வச்சுக்கோங்க கைஸ். இப்ப சார்ட்டு. ஸோ போடுவாங்க. இந்த பொசிஷன் இங்கருந்து பை பண்ண போறேன். இந்த லாங் பொசிஷன போட்டுருவாங்க. எஸ்ஐ அப்படி வச்சுருவாங்க. ஓகேவா? டிபி 1:2, 1:3 என்ன 1:10 கூட வச்சுட்டு போறாங்க. என்ட்ரி போடுற மாரியே காட்டுவாங்க. இத ஒ இப்படி வைக்கும்போது இப்படி வச்சுருவாங்க கைஸ். உண்மைய சொல்லணும்னா, இப்படி இப்படி வச்சுருவாங்க. கேட்டா இந்த எஃப்இஜில இருந்து எடுத்தேன். 1:3 என்னோட டார்கெட்டு. கரெக்ட்டா போயிருச்சு அப்படிம்பாங்க. இந்த இண்டிகேட்டர் வருதா? அப்படியா? ம். இப்படி போயிருச்சு அப்படிம்பாங்க.
பட் ஆனா, அவங்க கிட்ட போயிட்டு கேளுங்க. அந்த என்ட்ரி பிரைஸு, ட்ரேட் எடுத்தத காட்ட சொன்னா காட்ட மாட்டாங்க. ஸோ கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா உங்களுக்கு இந்த பிரைஸ்ல நீ என்ட்ரி எடுத்த அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? அத காட்டு அப்புட்ன்னா காட்ட மாட்டாங்க. இந்த இடத்துல நீ எக்ஸிட் ஆனதுக்கு என்ன ப்ரூஃப்? அப்புட்ன்னு கேட்டா அதையும் காட்ட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்காது கைஸ். அந்த எம்டி5யோட ஆர்டரு, அந்த என்ன சொல்றது? அந்த ஆர்டர் ஐடி, ஸோ ஆர்டரு, பிஎன்எல் இதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. ஸோ அது மாரி தான் Instagram ஓடிக்கிட்டு இருக்குது. இன்ஃப்ளூயன்ஸ் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்கேம் ஆயிறாதீங்க. இந்தியால இப்ப தான் ட்ரேடிங் பூம் ஆவுது. ஸோ ஸ்கேம் ஆயிராம இருங்க கைஸ். வேறலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ இதெல்லாம் தெளிவா கேட்டுக்கங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து நான் எவ்வளோ ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்டின்னா, ஸோ நான் ட்ரேட் எடுக்கல, மென்டார்ஷிப் எடுக்கல. ஸோ நீங்க ப்ரிஃபர் பண்றீங்க அப்புட்ன்னா, எ நான் கேட்டு பார்த்தேன். ஸோ இந்த இது மேக் பண்ணும்போதே ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்ட்ட நான் பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதாவது தம்பி 2999 2999 அரவுண்ட் 3000 கைஸ். அரவுண்ட் 3000 அந்த எக்ஸாக்ட் பிரைஸ்ல சொல்ல முடியல. 3000க்குள்ள இருக்கு அப்புட்ன்னா, அது ஒரு ஒர்த்தான கோர்ஸு. ஸோ அவங்க என்ன சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க அப்புட்ன்னா, என்கிட்ட சொன்னாங்க. "நீ ஒருத்தன் வந்து எடுக்குறான் தம்பி. அவன் கோர்ஸ் வந்து 30,000 ஓகேவா?" எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அவரு என்னவா அந்த அண்ணன் சொன்ன எக்ஸாம்பிள வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? ஒருத்தர் வந்து ரூ. 30,000க்கு எடுக்குறாரு. இன்னொருத்தர் வந்து ரூ. 3,000க்கு எடுக்குறாரு அப்டின்னாரு. ஸோ ஓகே. அ அப்படின்னு பேசும்போது நான் சொன்னேன். இப்படி இவங்க 30,000 குடுத்து எடுக்குறாங்கல்ல. ஸோ இது ஒர்த்தா தானே இருக்கும் அப்படிங்கிற மாரி கேட்டேன். அதான் இல்ல. அவங்க இந்த மாரி டாபிக்ஸ சொல்ல மாட்டாங்க. அண்ட் பிஎன்எல்ல காட்ட மாட்டாங்க. ப்ரீவியஸ் இயர்ஸ் ஸ்டூடண்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் காட்ட மாட்டாங்க. சப்போர்ட் பெரிய அளவுல இருக்காது. லைவ் செஷன்ஸும் புரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபீஸ் மட்டும் 30,000 அப்படிங்கிற மாரி சொன்னாரு. நான் அப்பதான் யோசிச்சேன். ஆமா. ஸோ 30,000 எதுக்கு அப்புட்ன்னா, ஸோ இப்ப நீ சொன்னேல்ல தம்பி, அப்பயே என்னைய கேட்டாரு. இப்ப நீ சொன்னீல ரூ. 30,000 விசஸ் 3,000 பண்ணும்போது, ரூ. 30,000 வச்சிருக்கவங்க பெஸ்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நெனச்சீல்ல. ஸோ அது மாரி நெறைய பேர் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து, இந்த Instagramல இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி, ஸோ போய் ரூ. 30,000 கட்டி சேர்ந்துருவாங்க. பிரைஸ் அதிகமா இருந்தது அப்புட்ன்னா, அது ஒர்த்தா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நெனச்சுக்கிறீங்க. அதுதான் அந்த அண்ணனும் சொன்னாரு. அது அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஓகேவா? ஸோ அவரும் சொன்னாரு. ஸோ அப்பதான் எனக்கு திங்கிங் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவரே காட்டுனாரு. ஸோ இவரு வந்து கோர்ஸ் எடுக்குறாரு. வேற ஒருத்தர காட்டுனாரு. ஸோ வெறும் அதாவது 2999 ரூ. 3,000 தான் ஓகேவா? ஸோ அவரது ஒர்த்தா இருந்தது. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் எடுப்பேன்னு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் ஆட்டம் போட்டு கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. அண்ட் பிஎன்எல் ஸ்டேட்மென்ட்ட வந்து நீங்க உள்ள வந்தோனே பிஎன்எல் தான் ஃபர்ஸ்ட் காட்டுவாரு. தென் ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸோட ரிவ்யூஸ் வேணும் அப்டினாலும் அந்த Discordலயே ஆக்சஸ் கிடைக்குது. ப்ரீவியஸ் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது. லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ் புரொவைட் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்புட்ன்னா, ஸோ இந்த 30,000 அதாவது 30,000 அப்படிங்கிறவரு வந்து ஆ பிசினஸ் அதாவது அ ட்ரேட் பண்ணல. டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரேட் பண்றாரு. புரியுதா? அவங்க வந்து இந்த ட்ரேடிங் வந்து பிசினஸா பார்க்குறாரு. இந்த ரூ. 3,000 அப்படின்னு சொல்றவரு வந்து சர்வீஸா பார்க்குறாரு. ஸோ இவரோட 2 பேத்துக்கும் மென்டாலிட்டி அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் ஆகும் கைஸ். ஓகே. ஓகே. மென்டாலிட்டி அப்படிங்கிறது டிஃபரெண்ட் ஆகும். இந்த 30,000 அப்படின்னு சொல்லி கோர்ஸ் எடுக்குறார்ல. ஸோ அவரோட மென்டாலிட்டி என்னன்னா, இப்ப ட்ரேடிங் பூம் ஆவுது. ஸோ நம்ம ட்ரேடிங்க சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து கத்துக்குவாங்க. நம்மளால நெறைய ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரூ. 30,000 கோர்ஸ் வச்சு விக்கிறாரு. ஆனா இந்த ரூ. 3,000 வச்சு விக்கிறவரோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம ரூ. 3,000 வச்சு வித்தோம் அப்படின்னா, ஸோ நெறைய பிகினர்ஸ் இருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க இருப்பாங்க. வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து கத்துக்கிட்டு போகட்டும். கத்துக்கட்டும். ஏன்னா நம்ம ட்ரேடிங்ல பண்ற ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நெனைப்பாரு. ஸோ, இப்ப நீங்க 30,000 போய் கத்துக்கிட்டீங்கன்னா தான், ஒரு ஒர்த்தா இருக்கும் கைஸ். உண்மைய சொல்லணும்னா, அவங்க தான் வந்து ட்ரேடிங் வந்து இப்ப ஒரு சிலர் வந்து அவங்களோட மென்டாலிட்டி எதனால 3,000 வச்சிருக்காங்கன்னுக்கும் சொன்னாரு அவரு. எதனால சொன்னாங்கன்னா, அந்த 3000 கூட இப்ப ஃப்ரீயா குடுத்தா வந்து நெறைய பேர் அத மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சரியாவே ஒண்ணும் நாலேட்ஜ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஃப்ரீயா தானே குடுக்குது அப்படின்னு அசால்ட்டா இருப்பாங்க. பட் ஆனா இந்த 3000 அப்படிங்கும்போது, நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். ஸோ நெறைய பேத்தால அஃபோர்ட் பண்ண முடியும். இப்ப நெறைய பேத்தால ஈஸியா அஃபோர்ட் பண்ணிட்டு வாங்க முடியும். ஸோ ரூ. 30,000 அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை. கொஞ்சம் ஹை. இந்த நீங்க பே பண்ணி மென்டார்ஷிப் எடுக்குறீங்க. இந்த 30,000 அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை தான். ஓகே. இத தான் எனக்கு சொன்னாரு கைஸ். இவரு வந்து ஒரு சர்விஸ் ஓரியன்டட். சொல்லிக் குடுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவரு எடுக்குறாரு. இந்த 30,000ன்னு பார்க்குறவர் வந்து பிசினஸா பார்த்து போறாரு. இவ்வளவுதான் கைஸ். வேறலாம் ஒண்ணுமே இல்ல. ஸோ நீங்க சூஸ் பண்றது இப்பயும் சொல்றேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்
இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த 3000 அப்படிங்கிற ஒர்த்தா இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. இந்த அதுக்கு மேல 3000க்கு மேல நீங்க போறீங்க அப்படின்னாலே இட்ஸ் வேஸ்ட் கைஸ். உண்மைய சொன்னா கோர்ஸோ இல்ல கிளாஸோ எனிதிங் ரூ. 3000க்கு மேல போகுது அப்படின்னா அது ஒர்த் இல்ல அப்படிங்கிறது தான் கைஸ் உண்மை. ஓகேவா? நான் தெளிவா பேசிட்டேன். போன வீடியோல சொல்லியிருப்பேன். ஓகேவா? ட்ரேடிங் இப்ப பிசினஸா போய்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்து டிசிஷன் எடுங்க. ஓகேவா? ஓகே. ஒன்ஸ் அகைன் நான் சொல்றது அதுதான். இங்க ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறவன விட ட்ரேடிங் சொல்லிக் கொடுத்து சம்பாதிக்கிறவன் அதிகம். அங்க போய் மாட்டிக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் கைஸ். ஓகேவா? எதனால நான் இதையும் திரும்பி சொல்றேன் அப்படின்னா, ஸோ ட்ரேட் பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு வீடியோல போட்டிருந்தேன். ஐ கேம்பிள் அண்ட் லாஸ் $1000 அப்படின்னு போட்டிருந்தேன். $1000க்கும் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள லாஸ் பண்ணியிருந்தேன் கைஸ். அதை பத்தி எனக்கு ஐஎன்ஆர்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 1 லேக் வந்துடும். ஸோ ஓகே, அரௌண்ட் 1 லேக் வந்துடும். $1000 ஈக்குவல் டு அரௌண்ட் 1 லேக் வந்துடும். இதை வந்து நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்ல லாஸ் பண்ணேன். ஸோ ஐ டோன்ட் கேர். அதை பத்தி எனக்கு கவலை இருக்கா அப்படின்னா இப்போ இல்லை, எப்பயுமே கவலைப்பட மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது சின்ன அமௌண்ட். ஸோ அதை ஈஸியாக நான் ரெக்கவர் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ ஏன்னா ஈஸியாக நான் இதை லாஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கேன் கேர் பண்ணாம. ஸோ அதே மாதிரி அந்த 3000ல பண்றவரும் அதை பத்தி கேர் பண்ண மாட்டாரு. ஏன்னா அதை எப்படி எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். பட் ஆனால் இந்த 30,000 சொல்லி கொடுக்குறவர் பிசினஸா பாக்குறாரு. அவர் ட்ரேட் பண்ணி இந்த அமௌண்ட்டை லாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைப்பாரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கைஸ். ஸோ அதனால கிளவரா டிசிஷன் எடுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓகே, பை கைஸ். இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம்.